2025ல இந்த மாதிரியான ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணா உங்களால மானிட்டேஷன் பண்ண முடியாது. ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் மேக் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கான வீடியோ தான். வீடியோல எந்த மாதிரியான வீடியோஸ் அப்லோட் பண்ணா நம்ம ஈஸியா மானிட்டேஷன் எனேபிள் பண்ண முடியும்? வீடியோ அப்லோட் பண்ணா மானிட்டேஷன் கிடைக்காதா? ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்றது மூலமா நீங்க எப்படி உங்களோட ஆடியன்ஸோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட வந்து இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஷார்ட்ஸ் வீடியோ மூலமாகவும் மணி ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கிற நிறைய பேரோட டவுட் இந்த வீடியோல கிளியர் பண்ண வீடியோல பர்டிகுலரா இந்த மாதிரியான ஷார்ட்ஸ் நீங்க அப்லோட் பண்ணா டோட்டலி உங்க சேனலே வேஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல நான் ஃபுல்லா மேக் பண்ணியிருக்கிறேன். மெம்பர்ஸ் ஒருத்தங்க சேனல்ல அனலிட்டிக் பண்ணிக்கிட்டே அவங்க சேனல்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சொல்லிட்டு உங்க சேனல்ல என்ன மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லி நீங்க வந்து செக் பண்ணிக்கக்கூடிய மாதிரியான வீடியோ தாங்க இது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது இப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க, நீங்க ஷார்ட்ஸ் சேனல் மேக் பண்றதா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கான வீடியோ தான். நான் சொல்லக்கூடிய விஷயம் சில விஷயம் உங்களால ஏத்துக்கவே முடியாம தான் இருக்கும். அப்படி நான் பரவாயில்ல என்னோட வீடியோஸ்க்கு வந்து ஏதோ நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னா நான் இந்த வீடியோ ஃபுல்லா பாக்குறேன், நீங்க தப்புன்னு சொன்னா கூட எனக்கு பரவாயில்லன்னு சொல்றவங்க மட்டும் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்க. ஓகேவா? அப்புறம் வந்து வீடியோஸ் பார்த்துட்டு நீங்க போய் சொல்றீங்க, நீங்க அப்படி சொல்றீங்க, டிமோட்டிவேட் பண்றீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரெடியா இருக்கிறவங்க ரெடின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இன்னைக்கு நம்மளோட மெம்பர் ஒருத்தவங்களோட சேனல் பாத்தீங்கன்னா அமலா முத்து அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் எடுத்திருக்கோம். இந்த சேனல் தாங்க. அது ஒரு பிளாக் சேனல். ஓகேவா? இவங்க வந்து பிளாக் வீடியோஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அபவுட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. வீடியோஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிளாக் சேனல்ல வந்து எப்போதுமே மிக்ஸ்டு கண்டென்ட் ஆஃப் வீடியோ தான் போஸ்ட் பண்ண முடியும். ப்ரீவியஸ் வீடியோல நான் சொல்லியிருக்கிறேன், வீடியோஸ் வந்து மிக்ஸ்டு கண்டென்ட்டா போட்டா என்னென்ன ப்ராப்ளங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கான சொல்யூஷனுமே நான் லாஸ்ட் அந்த வீடியோல வந்து சொல்லியிருக்கிறேன். ஒரு சூப்பரான ட்ரிக் நம்ம ஃபாலோ பண்ணா நம்மளோட வீடியோக்கு எந்த பிரச்சனையும் வராது, மிக்ஸ்டு கண்டென்ட்லேயே போகாத அளவுக்கு நம்ம கொண்டு போயிடலாம்னு சொல்லி ஒரு டிப்ஸுமே நான் அந்த ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருக்கிறேன். ஐ கார்ட்ல கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. இவங்க சேனலை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து வீடியோ ரொம்ப அப்லோட் பண்ணல. மந்த்லி 4 வீடியோஸ் அப்லோட் பண்றாங்க. மேபி வீக்லி 1 வீடியோஸ் அப்லோட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் மிக்ஸ்டு கண்டென்ட் ஆஃப் வீடியோஸ் இருக்கு. இவங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடியோஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஷார்ட்ஸ். ஷார்ட்ஸ் பாத்தீங்கன்னா இவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இவங்க வந்து மானிட்டேஷன் வாங்கின சேனல். ஓகேவா? இவங்க ஷார்ட்ஸ் மூலமா மானிட்டேஷன் வாங்கியிருக்கிறாங்க. ஏன்னா பாப்புலர் வீடியோ நம்ம வீடியோஸ்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுல வந்து ரொம்பவே 34K தான் வியூஸ் போயிருக்காங்க. அதனால வந்து ஷார்ட்ஸ் வீடியோல வந்து மேபி இவங்க மானிட்டேஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்கலாம். அப்படி இருக்கிற சேனல் மானிட்டேஷனே பண்ணிட்டாங்க, அப்புறம் எப்பறம் இப்போ மானிட்டேஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றேன்னு தானே யோசிக்கிறீங்க. நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட சேனல்ல எந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்றாங்கன்னா இவங்க ஃபேஸ் காட்டியே வீடியோ அப்லோட் பண்றாங்க. அதாவது இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல ஒரு சாங்ஸ்க்கோ இல்ல ஒரு டயலாக்கோ நம்ம என்ன பண்ணுவோம், லிப் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துட்டு ஒரு டயலாக் நம்ம கன்வே பண்ணுவோம்ல, அந்த மாதிரியான வீடியோஸ் தான் இவங்களோட ஷார்ட்ஸ் எல்லாமே ஒரே டைப்ல தான் இருக்குது. எல்லாமே வந்து ரீல்ஸ் பண்ற மாதிரியான ஷார்ட்ஸ். ஓகேவா? இப்போ இதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா ஒரு வீடியோஸ் ஒரு ஷார்ட்ஸ் நம்ம அப்லோட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஷார்ட்ஸ்ல ஒரு 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து இப்போ ட்ரெண்டிங்ல என்ன போயிட்டு இருக்குதோ அதோட ஷார்ட்ஸ் ஃபீட் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய வியூஸ். ரெண்டாவது ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ளூக்ல வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து ஏதாவது ஒரு வீடியோஸ் வந்து ஓடிரும். அது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அதோட டைமிங் வந்து பொறுத்து. அந்த டைமிங் வந்து நம்ம கம்மியா அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதோட ஆவரேஜ் வியூ டியூரேஷனை பொறுத்து அந்த ஷார்ட்ஸ் வந்து ஓட ஆரம்பிச்சிடும். ஆனா நம்மளோட ஷார்ட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய சேனலா இருந்தா நம்ம மானிட்டேஷன் எனேபிள் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டுக்கு பைசா வர வரைக்கும் நம்மளோட ஷார்ட்ஸ் ஒர்த்தா இருக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னு பாத்துடலாம். அப்படி நம்ம லிப் மூவ்மெண்ட் கொடுத்து இவங்க அப்லோட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இவங்களுக்கு ஆடியன்ஸ் வந்திருப்பாங்கன்னா அதே இந்த ஃப்ளூக்ல வந்து ஷார்ட்ஸ் ட்ரெண்டிங்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்பீடு ப்ரோஸ் ஃபியூச்சர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் மூலமா இவங்களுக்கு வந்து வந்திருப்பாங்க. இப்போ இவங்களோட வீடியோஸ் எடுத்து நான் பார்த்தேன், பாப்புலர் வீடியோவே எடுத்து நான் பார்த்தேன். அந்த பாப்புலர் வீடியோல லைக் வந்து நிறைய வந்திருக்குது. ஓகேவா? 60K ஓடி இருக்கு, லைக் நிறைய வந்திருக்கு. ஆனா கமெண்ட் பாத்தீங்கன்னா வெறும் 4 கமெண்ட் தான். நீங்க எப்போதுமே ஒரு விஷயம் நோட் பண்ணணும், நம்ம எப்போ வந்து நம்மளோட சேனலோட நம்மளோட வீடியோஸும் நம்மளோட ஷார்ட்ஸும் ஒர்த்தா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா அதுல வரக்கூடிய கமெண்ட்டை பொறுத்து தான் இருக்குங்க. கமெண்ட் பாசிட்டிவா இருக்கு, நெகட்டிவா இருக்கு, அதை தாண்டி ஒருத்தங்களை நம்ம கமெண்ட் பண்ண வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா அவங்க நம்ம கூட சேர்ந்து பயணிக்க தயாரா இருக்கிறாங்க. அதாவது நீங்க பண்ற விஷயம் நல்லா இருக்கு இல்ல நல்லா இல்ல அப்படின்னு சொல்லதுக்கு அவங்க தயாரா இருக்கிறாங்கன்னு சொன்னா உங்க சேனல் அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்படி கமெண்ட்டை பார்த்தா இவங்களுக்கு பாப்புலர் வீடியோக்கே ஒன்லி 4 கமெண்ட் தான் வந்திருக்குதுங்க. வெறும் 4 கமெண்ட் தான்.
ஆமாங்க. 4 கமெண்ட் வந்திருக்குது. ஓகேவா? அப்படி நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஷார்ட்ஸ் வந்து நல்லா மேக் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ஷார்ட்ஸ் மேக் பண்ணியும் அவங்க மானிட்டேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப அது யூஸ் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா மணி ஏர்ன் பண்றதுக்கு அது யூஸ் கிடையாது. ஏன்னா நமக்கு ரெகுலரா வியூஸ் இருந்தா மட்டும்தான் மணி ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ ஷார்ட்ஸ் எப்படிதான் மேக் பண்ணணும்? வளவலன்னு பேசாம ஷார்ட்ஸ் மேக் பண்ற டிப்ஸ மட்டும் டக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க. ஷார்ட்ஸ் மேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஃபேஸ் காட்டி வீடியோ போட நீங்க தயாரா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, ஃபேஸ் காட்டி வீடியோ போட நீங்க உங்களோட வாய்ஸையும் கொடுத்து நீங்க வீடியோ போடலாம். நீங்க பேசக்கூடிய கண்டென்ட்ட, நீங்க சொல்ல வரக்கூடிய விஷயத்த ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா உங்க ஸ்டைல்ல உங்களுக்கு எப்படி நேச்சரா வருமோ அதே ஸ்டைல்ல நீங்க பேசி 1 மினிட்க்கு ஒரு ஷார்ட்ஸ் மேக் பண்ணுங்க. அதுல உங்கள பத்தியும், உங்களோட வீடியோஸ பத்தியும் நீங்க வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க. உங்கள பார்க்க வரவங்க உங்கள பார்த்தோ இல்ல உங்களோட வீடியோஸ் நீங்க பேசுற வாய்ஸ் இருக்குல்ல, அத புடிச்சு போய் உங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா, அவங்க லாஸ்ட் வரைக்கும் உங்க வீடியோவ கன்டின்யூ பார்ப்பாங்க. அதாவது நீங்க மானிட்டேஷன் எனேபிள் பண்ணி பைசா ஏர்ன் பண்ணி நீங்க அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய ஃபியூச்சர் வீடியோக்கும் அவங்க தயாரா இருப்பாங்க. இந்த மாதிரி நீங்க மிமிக்ரி பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட்டீங்க, வாய்ஸ் ஓவர் கொடுக்காம ஏதாவது சொல்றது லிப் மூவ்மெண்ட் கொடுத்து போட்டீங்க அப்படின்னு சொன்னா டக்குன்னு ஸ்வைப் பண்ணும்போது தள்ளிட்டு போயிருவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்களோட சேனல் நேம் என்னன்னா அமலா முத்து பிளாக். அந்த அமலா முத்து பிளாக்ல இருந்து இன்னைக்கு வீடியோ வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் உங்களோட சப்ஸ்கிரைபர். அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நீங்க சக்சஸ்ஃபுல்லா யூடியூப்ல வந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களோட வீடியோஸ் எப்பவாவது வியூஸ் போகும், போட்ட உடனே எனக்கு 2000 வியூஸ் போகும், நான் சூப்பரான யூடியூபர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அது வந்து ரொம்பவே தவறான ஒரு கணிப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க போட்ட உடனே வியூஸ் போதோ இல்லையோ, ஆனா உங்களுக்கு கமெண்ட் வந்துட்டு இருக்குதா, உங்களுக்கு 2 பேர் 3 பேராவது கமெண்ட் ரெகுலரா பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொன்னா நீங்க 2 3 பேரோட மனசை வின் பண்ணிட்டீங்க. அப்படின்னா அடுத்தடுத்து நீங்க என்ன பண்ணணும், அடுத்தடுத்து கமெண்ட் வர மாதிரியான வீடியோஸை மேக் பண்ணணும். அப்போ நீங்க ஓனா வந்து பேசணும், நீங்க ஓனா கண்டென்ட் மேக் பண்ணணும். அடுத்த ஒரு வாய்ஸ் ஓவரோ யூஸ் பீஸ் சவுண்ட்ல இருந்தோ வாய்ஸ் எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. அப்படி பண்ணுனீங்க அப்படின்னு சொன்னா 10ஓட 11 100ல 1 இல்ல 1000ல 1 லட்சத்துல 1 நீங்க இருக்க முடியாது. நீங்க பர்டிகுலரா இருக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களோட ஃபேஸ் நீங்க காட்டுங்க, உங்களோட வாய்ஸ் ஓவர் நீங்க கொடுங்க, சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து பேசுங்க, பேசி மக்களோட மனசை கவர்ந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க போடக்கூடிய ஷார்ட்ஸ் எல்லாமே அழகா வியூஸ் போகும். ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுட்டு இருந்து திடீர்னு வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா வியூஸ் ரொம்பவே டவுன் ஆகும். அப்ப டவுன் ஆன உடனே நம்ம யோசிப்போம், நம்ம போன மாதிரி ஷார்ட்ஸ் ட்ரெண்டிங்ல கொடுத்திருந்தோம் அப்படின்னு சொன்னா வியூஸ் நல்லா வந்திருக்கும், இவங்க பேச்சை கேட்டு நம்ம வியூஸை டவுன் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைச்சு கவலைப்படாதீங்க. வியூஸ் டவுனா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களோட வீடியோ ஸ்லோவா ஒவ்வொரு பர்சன் அந்த மாதிரி யாரெல்லாம் விரும்பி பாக்குறாங்களோ அவங்களோட வீடியோஸ்க்கு பின்னாடி போக போகுதுன்னு அர்த்தம். டக்குன்னு போட்ட உடனே 1000 வியூஸ் 2000 வியூஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது குறிப்பிட்ட ஒரு ஸ்டேஜ்ல 10K இல்லைன்னா ஒரு 10Kக்குள்ளேயே வந்து ஸ்டாப் ஆயிரும், அதுக்கு அடுத்து போகாது. இதுதான் உண்மை. இதுதான் யூடியூப். இப்படிதான் யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து செயல்பட்டு இருக்குது. ஸோ நீங்க ஷார்ட்ஸ் வீடியோ மேக் பண்றதா இருந்தா உங்களோட ஃபேஸ் காட்டி உங்களோட வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஒரு மினி பிளாக் மாதிரி கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. நீங்க அழகா மென்ஷன் பண்ணலாம் உங்களோட ஷார்ட்ஸ்ல மினி பிளாக் டே 1, மினி பிளாக் டே 2, இது பண்றேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான ஷார்ட்ஸை மேக் பண்ணுங்க. உங்களோட ஆடியன்ஸை நீங்க மானிட்டேஷன் வாங்குற வரைக்கும் இல்லைங்க, நீங்க மணி சம்பாதிக்கிற வரைக்கும் உங்களோட ஃபியூச்சர் வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னா நான் சொன்ன இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் நீங்க ஷார்ட்ஸ் வீடியோவை வந்து எப்படி எந்தெந்த மெத்தட்லாம் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ இதுதாங்க, கிளிக் பண்ணி பாருங்க. ஷார்ட்ஸ் வீடியோ 4 டைப்ல வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம். எந்தெந்த மெத்தட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க.